நேற்றுக்கு முதலமைச்சர் பேசும்போது குதிரை பேரம் ஒட்டக நீங்க வர குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க எந்த ஒட்டக பேரம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேற்றுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நான் ஒன்றும் சினிமா நடிகர் அல்ல. எனக்கு எழுதி கொடுத்து டைட்டில் கொடுத்து ஒரு மேடைக்கு மேடை பேசுகின்ற பேச்சல்ல. இவர் சினிமா நடிகராக அவருக்கு எழுதி கொடுத்ததை வாசித்துவிட்டு பின்பு மறந்து விட்டவுடன் உடனடியாக பக்கத்தில் இருந்த பேப்பரை எடுத்து அதையும் வாசித்து ஒரு கூட்டத்தை முடிச்சிருக்காரு. அவரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய செயல், அவருடைய மந்திரி அமைச்சர்களுடைய செயல்கள் எல்லாம் மக்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான முடிவு வெகு சீக்கிரத்தில் வரும். முதலமைச்சர் பத்தி ரொம்ப முன்னாள் முதலமைச்சரை பத்தி ரொம்ப இதா பேசியிருக்காரு. அமைச்சர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு, பாட்டெல்லாம் பாடி இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டு ஓடி ஒளிகின்றவர்கள் அல்ல. இன்றைக்கு எதை குறிப்பிட்டு சொன்னாலும் அன்னைக்கு நம்ம கரூர்ல அங்கே 42 பேர் இறந்த உடனே இறங்கி திருச்சியில ஓடினதை நாமும் பார்த்தோம். எப்படி ஓடினாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஓடுகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருக்கப்பட்டார்கள். திராவிட கழகத்துக்காரர்கள் அது மாதிரி ஓடுகின்றவர்கள் அல்ல. பாதிக்கப்பட்ட இடத்திலே அங்கே நின்று அன்றைக்கு பணியாற்றக்கூடிய தலைவர்களாகத்தான் செயல்படுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.